Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்ச் 18th நிஃப்டி அண்ட் பேங்க் டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்து நம்ம ப்ரீவியஸில் என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லியிருந்தோம். அதாவது ப்ரீவியஸில் நமக்கு மோட்டிவ் கம்ப்ளீட் ஆனதுனால அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது நமக்கு ரிவர்ஸ் ஆன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு மண்டே எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு அந்த கரெக்ஷன் ஆனது கன்வியூஷன் நடக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த ரெண்டு வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் இங்கே நமக்கு எந்த மாதிரி கிடைக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் நமக்கு வேவ் கவுண்ட் கால்குலேட் பண்ணும்போது இது நமக்கு 0வாக இருக்கும், இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ தேர்ட் தான் எப்பவுமே நமக்கு லாங்கஸ்ட் வேனால இங்கேயும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபோர்த் வேவ் நடந்திருக்கான். ஸோ ஃபோர்த்தை பொறுத்து நமக்கு 3 வே ஸ்ட்ரக்சர் நடக்கணும். பட் இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கான். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நடக்கக்கூடாது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட் நமக்கு கேம்னு கொடுத்துட்டு தேர்டுடைய பாடத்தை கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு வரக்கூடிய கரெக்ஷன் வந்து நமக்கு 5th வேவாக இருக்கலாம். ஸோ அந்த 5th வேவை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைய மார்க்கெட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி கேபிள்னு கொடுத்துட்டு இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு மினிமம் 21,867 ரீட்ரேஸ்மெண்ட் 50 வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாளைய மார்க்கெட் கேபிள் கொடுக்குறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நியூட்ரல்லேருந்து ஸ்லைட்லி கேபிள்னு தான் இண்டிகேட் பண்ணிட்டான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் கேபிள்னு கொடுத்ததுன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது நம்மளுடைய இமீடியட் டார்கெட் வந்து 21,867 இருக்கும். இது நமக்கு மைனர் சப்போர்ட் லெவல் தான். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 50 ஆனது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். அந்த மாதிரி மார்க்கெட் 50ல் சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏபிசி கொண்ட ஒரு மைனர் புல் பேக்கை எதிர்பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வரக்கூடிய கேபிளானது கரெக்ஷனுக்கான 5th அதாவது ஃபைனல் வேவாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு 5th கம்ப்ளீட் ஆகும்போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்குறது அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த புல் பேக்கான நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கரெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ் எடுக்கும்போது மினிமம் நமக்கு 20லேருந்து 30 வரைக்கும் புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நமக்கு 3 வே ஸ்ட்ரக்சர் தான் நடக்கும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அதே மாதிரி இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டால் 50ல் சப்போர்ட் எடுக்க முடியாட்டி அதாவது கன்சல்டேஷன் கொடுத்தாலும் சரி இல்லை இமீடியட்டாக கட் பண்ணாலும் சரி நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்ஷன் ஆனது இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பொறுத்தளவு மார்க்கெட் 50ல் கன்சல்டேஷன் அது இமீடியட்டாக பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் வந்து மைனர் டிமாண்ட் ஜோனான 21,774 இருக்கும். எங்கேயும் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நீங்கள் புல் பேக் இருப்பாருங்க. அதாவது 5th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி 20லேருந்து 30 வரைக்கும் நம்ம புல் பேக்கை எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு 50 கட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு 4th ப்ராப்பரான 3 வே ஸ்ட்ரக்சர் நடக்கலை. அதாவது ஒரு ஷார்ப்பான புல் பேக்கோட மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கரெக்ஷனுக்கான ஏவாக இருக்கும். அதாவது 4th வேவுக்கான ஏவாக இருக்கும். இது 4th வேவுக்கான பியாக இருக்கும். நமக்கு சி வேவ் பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு கேப்லோனே கொடுத்தாலும் நமக்கு ஃபர்தராக சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போனாலும் ஓகே தான். இல்லை நியூட்ரலில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக மேலே போனாலும் நமக்கு மினிமம் இந்த மைனர் ஸ்விங்க்கு 78லேருந்து மார்க்கெட் இந்த ஓவரால் ஸ்விங்க்கு 61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நான் எடுத்து காட்டுறேன். அதாவது இந்த வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு கேபிள் கொடுத்துட்டு ஃபர்தராக புல் பேக் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு புல் பேக் கொடுத்தாலும் ஓகே தான். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நீங்கள் மைனர் ஸ்விங் எடுங்க. அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. இதுக்கு நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 78 இருக்கும். மார்க்கெட் 78 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இந்த மைனர் ஸ்விங்குடைய ஹைக்கும் இந்த மைனர் ஸ்விங்குடைய பாடத்துக்கும் மாற்றிக்கங்க. இதுக்கு நமக்கு வரக்கூடிய சீலுக்கானது 61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரில் ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். பட் வேவ் கொண்ட பொறுத்தவரை எங்கேயும் நமக்கு 5th தான் ப்ராக்ரஸிங் இருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ப்ராப்பரான வேவ் கொண்டு கிடைக்காம ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கான். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு டயகனுக்கும் இங்கே 5th வேவ் தான் ப்ராக்ரஸிங் இருக்கான். நமக்கு வரக்கூடிய செஷன் கேபிள்னு கொடுத்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் பாட்டத்தை காட்டியும் 46,295 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது 5th டே கண்டினியூஷன் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 46,197லேருந்து நமக்கு டிமாண்ட் வேணும்னா 45,948 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே தான். இல்லை நமக்கு டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே தான். நம்ம இந்த இடத்துல டயகனலுக்கான 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி 3 வே கொண்ட ஒரு புல் பேக்கை எதிர்பார்க்க போகிறோம்.
ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வேரியேஷனால நம்ம கரெக்ஷன் கண்டினியூஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் இந்த புல் பேக்கான நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது நம்மளுடைய மினிமம் டார்கெட் 23லேருந்து 32 வரைக்கும் நமக்கு புல் பேக் கொடுக்கலாம். இது ஒரே நாளில் போகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 2 or 3 செஷன் நமக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது இமீடியட் சப்போர்ட் ஆனது 46,197 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் நமக்கு கன்சல்டேஷனோட ரீச் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி இங்கே நமக்கு ரிவர்சல் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இமீடியட்டாக கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த ஜோனை ஒட்டி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கட் பண்ணாலும் ஓகே தான். நம்மளுடைய அடுத்த டார்கெட் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ரிவர்சல் கொடுக்கலாம். அதாவது டயகனலுக்கான 5th கம்ப்ளீட்மெண்ட் நம்ம திரும்பி கொண்ட புல் பேக் எதிர்பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷனும் சிமிலராக அதே ஸ்ட்ரக்சர் தான். நிஃப்டியில் பார்த்த மாதிரி நமக்கு கேப் டவுன் ஆனது சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு புல் பேக் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை நியூட்ரல் கேப்பு கொடுத்துட்டு ஃபர்தராக மேலே போனாலும் ஓகே தான். நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 78 47,034 இருக்கும். இது ஓஏ படியும் நல்ல ஒரு ரெசினேட்டாக ரியாக்ட் ஆகலாம். மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா ஃபர்தராக நல்ல மேலே போகலாம். ஸோ இந்த வேரியேஷன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சேம் அதே வேரியேஷன் தான், டயகனல் வேரியேஷன் தான். டயகனல் பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது நமக்கு ஒன்றா இருக்கும். பிரேக் அவுட் ஆனது செகண்ட் வேவாக இருக்கும். அந்த செகண்ட் வேவ் தான் மினிமம் 47,034 வரைக்கும் போகும். ஸோ ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது. மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக கரெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அது நமக்கு 38 தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 50லேருந்து 61 வரைக்கும் இந்த புல் பேக் மேலே போகிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் டீக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தவரை மண்டே மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் கொடுக்குறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டான அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு புல் பேக் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி 4 செஷன் நமக்கு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வைக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.